வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம். முதலில் கெட்டு போன பிளானட் என்ன செய்யும், பிற்பகுதியில் அந்த பிளானட், அதாவது ஒரு கிரகத்துக்கு முதல்ல பாவர் தொடர்பும் பிற்பகுதியில் சுபரின் தொடர்பும் வரும்பொழுது அந்த கிரகம் எந்த மாதிரியான பலன்களை செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாதகத்தை ஒருத்தரோட பெர்மிஷன் இல்லாமல் தான் எடுத்திருக்கோம். அதனால ஃபுல்லாக அவரோட டீட்டெயிலாம் ஹைட் பண்ணிட்டு ஜாதகத்தினுடைய டீட்டெயில் மட்டும் போட்டு தசா புத்தி தற்போது என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ நம்ம சில விஷயங்கள் பேச போகிறோம். சரிங்களா, நேரடியாக ஜாதகத்துக்கு வந்துடலாம். மிதுன லக்னமாகி மிதுன லக்னமாகி ராசியில சந்திரன், 3ஆம் இடத்துல கேது, 4இல் புதன் உச்சமாகி, சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகம், 5இல் சூரியன், டிகிரியோட சொல்றேன், 5இல் சூரியன் 13 டிகிரி, 4இல் 7 டிகிரியில சுக்கிரன் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல சனி 5 டிகிரியில இருக்கிறாரு, 9ஆம் இடத்தில் ராகு 17 டிகிரி, செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலமாக 6 டிகிரி, குரு 12ஆம் இடத்துல 10 டிகிரி. ஓகேங்களா, இந்த ஜாதகர் மலேசியாவில் உள்ள ஜாதகர் இல்லை. இப்ப ஏன் இந்த ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா, இப்ப இந்த ஜாதகருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது புதன் தசையில சுக்கிரன் புத்தி நடக்குது. ஜாதகத்தை போடுறோம். இந்த ஜாதகர் ப்ரீவியஸ்ல நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தோம் லாஸ்ட் நவம்பர் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஜாதகம் போட்டோன்னே முதல் கேள்வி என்ன கேட்டிருப்போம், புதன் தசை சுக்கிர புத்தி நடக்குது. இப்பெல்லாம் கேள்வியாவே கேட்டுறேன். ஏன்னா உங்களுக்கும் சில அனுபவங்கள் வேணும்ல, நீங்களும் சரி நானும் சரி தெரியாததை கத்துக்கலாம். இந்த ஜாதகத்துல எடுத்தோடனே நான் கேட்ட முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்துக்கு தற்போது புதன் தசையில சுக்கிரன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கிரன் முதலில் பாபத்துவம். ஏன் முதலில் பாபத்துவம்? சனியின் 10ஆம் பார்வையை வாங்கியிருக்கிறாரு கிட்டத்தட்ட 2 டிகிரியில. செவ்வாயின் 1 டிகிரி பார்வையை 7ஆம் பார்வையாக வாங்கியிருக்காரு. நேரடியாக பாத்தீங்கன்னா 2 திக்பலமான பாப கிரகங்களின் பார்வையை பெற்று சற்று பலவீனமாக இருக்கக்கூடிய நீச்ச சுக்கிரன் முதலில் நீச்சமாகி பிற்பகுதியில் அவர் நீச்ச பங்கமாகி குருவின் பார்வையில 3 டிகிரி வராரு, சந்திர கேந்திரத்துல வராரு, திக்பலமா இருக்கிறாரு. இந்த ஜாதகத்துல கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் திக்பலமாகவும், ஒரு கிரகம் உச்சமாகவும், இன்னும் ஒரு கிரகம் திக்பலத்துக்கு அருகாமையிலையும், புதன் நிஷ்பலமா இருந்தாலும், நிஷ்பலம்ன்றது ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் அவர் உச்சமாகி ஒரு மாதிரியான பலமான அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஜாதகம். ஓகே, முதல் விஷயம், தற்பொழுது மனைவி பார்ட்னர் அமைப்புகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இப்ப இருக்கணுமே அப்படின்னோடனே கேட்டோன்னே, ஆமாங்க ப்ரீவியஸ்ல நம்ம இதை பார்த்திருக்கோம், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அவர் இந்த விஷயம் பார்த்தாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்த ஒரு கிரகம் ஒரே நேரத்துல சனி செவ்வாயின் தொடர்புகள்ல வருதோ அந்த கிரகத்தின் தன்மை பரிபூர்ணமாக, இதுல என்னன்னாக்கா உயிர்காரகத்தை விட ஜடக்காரகம் கிடைக்கும் அப்படின்னு அடிக்கடி பேசுவோம்ல. ஜடக்காரகம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு கிடைக்குது. வீடு விஷயமும் வாகன விஷயமும் இப்ப ரீசன்ட்லி கூட பிராண்ட் நியூ ஒரு கார் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, ஜடக்காரகம். ஏன்னா இது அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இந்த சுக்கிரன் உங்களுக்கு வீடு வாகன அமைப்புகள்ல ஜடக்காரக அமைப்புகள்ல நன்மையும், உயிர்காரக அமைப்புகள்ல கொஞ்சம் பளிச்சுன்னே சொல்லிடுறேன், காமத்தை எதிர்பார்த்து மனைவியை எதிர்பார்த்து அது கிடைக்காம இருக்குங்க இப்போ அப்படின்னு சொன்னேன். அடுத்த கேள்வி, டிவோர்ஸ் ஆகுமா அப்படின்னு அவர் கேட்டாரு. ஜாதகத்துல அடுத்து கூட பாத்தீங்கன்னா சூரியன் 3ஆம் அதிபதி தான் வராரு. உங்க ஜாதகத்துல அப்படி எந்த அமைப்புகள்லயும் 6-8 அமைப்புகள் வரல. உங்களுக்கு மனைவி இருந்தாகணும். என்னோட பதில், இந்த ஜாதகத்துக்கு மனைவி இருக்கணும். ஏன்? என்னதான் 4ஆம் பாவகம் கடுமையான பாவத்துவ அமைப்புகள்ல இருந்தாலும் 4ஆம் அதிபதி உச்சம், 4ஆம் வீட்டுல சுக்கிரன் திக்பலமாகி நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள்ல இருக்காரு. இந்த இடத்துல அவர் நீச்ச பங்கம் தான், கவலைப்படாதீங்க. அவர் திக்பலம், நீச்ச பங்கம், சந்திரகேந்திரம், குருவின் பார்வைன்னு முதலில் பலவீனம் அடைந்த சுக்கிரன் பிற்பகுதியில பலமாகிறாரு. முதல்ல சுக்கிரன் கிட்ட போயிட்டாரு, முதல்ல பெண்கள் கிட்ட அவமானம், முதல்ல பெண்கள் கிட்ட கேவலம், முதல்ல பெண்கள் கிட்ட காமத்தை அனுபவிக்க முடியல. அப்ப பிற்பகுதியில உடல் சற்று அப்படி தகுதி இழக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த சுக்கிரன் நல்ல பலனை செய்வார். சரி, இப்ப அவருடைய கேள்வி என்ன, டிவோர்ஸ் ஆகுமா? உங்க ஜாதகத்துல அந்த மாதிரியான விஷயம் தெரியல, மனைவி ஜாதகத்தை கொடுங்க. மனைவி ஜாதகத்துல அப்படியே மிதுன லக்னமாகி மனைவிக்கும் நீச்ச சுக்கிரன் சனியின் பார்வையில தற்போது நடந்துகிட்டு இருக்கிறது 6ஆம் அதிபதியான செவ்வாய் தசை. உங்களுக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சிடும். நான் ஒரே விஷயமா சொன்னேன், இதுல என்னன்னா செவ்வாய் தசையில சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. செவ்வாய் 3ல இருக்காரு, சனி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓகேங்களா, அப்படியே 6-8 தசா புத்தி போய்கிட்டு இருக்கு. இந்த அமைப்புகள்ல நடக்குது. மனைவி தனுசு ராசி. ஒரே விஷயம், இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் மாத்தி சொல்வேன், உங்களோட ஜாதகம் பிறந்த இந்த நாடு மலேசியா இல்லாத ஒரு நாடு,
பிறந்த நாட்டுல இல்லாம வெளியில போற மாதிரியான அமைப்பு வந்துருது. இந்த வருஷம் பிற்பகுதியில இருந்து நீங்க மூவ் பண்ணிடுவீங்க. கேது தசை சுக்கிர தசை இங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, இது உங்களுக்கு பாக்குறப்ப எப்படிங்க கேது தசை சுக்கிர தசை இல்லாம ஆக்கும், இடம் மாத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் 12ஆம் அதிபதி. ஓகேங்களா? அப்போ நீங்க கேட்டோடனே ஆமாங்க அந்த மாதிரியான ஐடியா இருக்கு. ஆனா நான் போனேன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். டிவோர்ஸ் ஆகல, கல்யாணம் பண்ணனா நான் இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில போறது கன்ஃபார்ம்ங்க. வெளியில போறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா கேது சுக்கிரன் சூரியன் சொல்லிட்டு, கேது வந்து வெளிநாடு வெளிமாநில அமைப்பு, சுக்கிரன் வந்து 12ஆம் அதிபதி, சூரியன் வந்து இவரு சர வீட்டுல இருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அமைப்புகள் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியுது. அப்படியே பிறந்த இடத்தை விட்டு நகர்த்தி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு தான். இப்ப என்னன்னா, இந்த சுக்கிர தசை முடியிற மட்டும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஒரு அளவுக்கு தெளிவு வராதுங்க. எப்பெல்லாம் சுக்கிரனோட புத்தி வருதோ அப்பெல்லாம் பெண்கள் காமத்தால நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க. எடுத்தோடனே சொன்ன முதல் பலன்ங்க. அவரும் ஆமாங்க இதான் விஷயம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்ன, டிசம்பர் வரைக்கும் இந்த சுக்கிரன் புத்தி போகுது. அதுக்கு பிறகு 3ஆம் அதிபதி, இந்த இடத்தை நீங்க நோட் பண்ணணும். 2வது திருமணம், 2வது வாழ்க்கை, தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் அதிபதி சுக்கிரனின் வீட்டில் இருந்து 11ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்கிறார். இன்னொரு வாழ்க்கை இருக்குங்க உங்களுக்கு. அந்த வாழ்க்கை உங்களோட டிராவல் ஆகி வெளியே இருக்கணும், இல்ல வெளியில பார்த்தா அங்கேயே செட்டில் ஆகணும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குங்க. இது வந்து ஜோதிடம் ரொம்ப புரிஞ்சவங்களுக்கு தான் இப்ப நான் என்ன பேசுறேன்னு புரியும். சாதாரணமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலில் 7ஆம் பாவகம் திக்பல சனியால கெட்டு போச்சு. 7ஆம் அதிபதி 12ல மறைச்சு. சரி, இந்த பாவகத்துக்கு ஏன் 7ஆம் பாவகம் கெட்டு போச்சுன்றீங்க? 7ஆம் இடத்துல சனி வந்துடுறாரு, பாப கிரகம் வந்துடுறாரு. 7ஆம் அதிபதி 12ல மறைஞ்சிடுறாரு, லக்னத்து பாவகத்துக்கு 12ல மறைஞ்சிடுறாரு. ஓகேங்களா? அப்போ 11ஆம் அதிபதியை பார்க்கணும். 11ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிடுறாரு. அவரோட வயசு நீங்க இந்த இடத்துல கணக்குல எடுத்துக்கணும். அப்ப யாருங்க நிரந்தரமான அமைப்புகள்ல கொடுப்பா? 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்தோட தொடர்புகள்ல இருக்காரு. அவரு சுக்கிரனின் வீடுகள்ல இருக்கிறாரு. அவரு காமம் தாம்பத்தியத்தை அலோவ் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. கேது நீடித்த அமைப்புகள்ல அவருக்கு காமத்தை தாம்பத்தியத்தை கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரியான 3ஆம் அதிபதியோட நீச்ச சூரியனோட வீடா இருந்தா கூட அந்த வீடுகள்ல இருக்காரு. சரி, இந்த இடத்துல 2026 ஆமா, இப்போ இந்த டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணி 2026 வரைக்கும் அவருக்கு இந்த 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்தோட தொடர்புல 2 மாதிரி பலன் சொன்னாங்க. ஒண்ணு, இவங்க ஒத்து வந்தாலும் நீங்க இருக்க மாட்டீங்க பாருங்க. இப்ப நாடு பேர் வர்ற நீங்க அந்த நாட்டுல இருக்க மாட்டீங்க, கூட்டிக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு பிறந்த குழந்தையோட அமைப்பு வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி இல்ல, திரும்ப பிறந்த நாட்டுக்கு வந்துடுற அமைப்புகள்ல தான் இருக்கு. இதுக்கப்புறம் வர்ற சந்திரன்ல உங்களுக்கு குடும்பம் அமைந்தாகணும். ஏன்னா குடும்பாதிபதி சந்திரன். அப்ப குடும்பத்தை சந்திரன் ஒரு வகையில குடும்பம் மாதிரியான அமைப்புகளை உருவாக்குவாரு. அதற்கான ஆரம்பங்கள் 2025 டிசம்பர்ல இருந்து தொடங்கும். 24ஆம் தேதியில இருந்து தொடங்கும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு குடும்பம், அந்த தாம்பத்தியம் மாதிரியான அமைப்புகள், கடுமையான மன அழுத்தத்துல இருக்கேனாரு. அஷ்டம சனி முடிஞ்சும் இந்த இடத்துல இந்த 2 மாசத்துக்கு நல்ல பலன் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா கோச்சாரம் மிதுன ராசிக்கு மே மாசம் வரைக்கும் கடுமையான மோசமான அமைப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கான கடுமையான தன்மைகள் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் கோச்சார நிலை இந்த மே மாதம் 2025 வரைக்கும் இருக்கு. இதுல அவருக்கு அடுத்து வர்ற செவ்வாய் 10ஆம் இடத்தோட தொழில் ஸ்தானம், தொழில் அருமையான தொழில் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. அவரே சொல்லிட்டார், தொழில்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. செவ்வாய் சார்ந்த அமைப்புகள்ல எஃப்என்பி மாதிரியான விஷயத்துல இருக்கனாரு. அது சுபத்துவ விதிப்படி ஒரு அளவுக்கு பொருத்தி சரியாதான் வந்தது. அதெல்லாம் பத்தி இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப என்னன்னா, அவருடைய வாழ்க்கை வெளிநாட்டுல நல்ல அமைப்புகள்ல செட்டில் ஆகணுங்க. இதுல சுக்கிரன் வர்றப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆவாரு. இதெல்லாம் விட்டுட்டு ஓகே, இப்ப இந்த கரண்ட் விஷயத்துக்கு நம்ம பலன் சொல்லிட்டோம். அவர் வந்து வெளிநாட்டுக்கு போக போறாரு. இதுக்கு அடுத்ததாக பிற்பகுதியில அவருக்கு ஒரு 2043ல சொல்ல போனா இன்னும் ஒரு 18 வருஷத்துல சுக்கிர தசை வரப்போது. சுக்கிரன் என்ன பலனை செய்வாருனாக்கா, முதலில் சுக்கிரன் கெடுபலனை செய்வாரு. அவர்கிட்ட அதையும் சொன்னேன். சுக்கிரன் வந்தானே முதல்ல கெடுபலன் தான் செய்வார். ஏன்? சனி செவ்வாய் பார்த்த பலனை முதலில் செய்த சுக்கிரன் முதல்ல உங்களுக்கு கிட்னி, பிரைவேட் பார்ட் சம்பந்தப்படுற மாதிரியான விஷயங்கள்ல சில பிரச்சனைகள், மனைவிக்கு சில நோய்களை கொடுத்து சில விஷயங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களுக்கு சில இந்த இடத்துல நான் சொன்னேன், இந்த மனைவி, பிரைவேட் பார்ட், உங்கள் கிட்னி சார்ந்த அமைப்புகளை சில டிஸ்டர்ப் பண்ணி சுக்கிரதசையில செவ்வாய் புத்திக்கு பிறகுல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுத்து வயது அந்த உடல் தகுதி இழந்தப்ப நல்ல பக்கத்துல ஒரு மனைவி, நல்ல வீடு, நல்ல வாகனம் சொல்லிட்டு பிற்பகுதி வாழ்க்கையில எல்லாம் இருக்கும். ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பா, ஆனாலும் ஆரோக்கியம் மட்டும் டிஸ்டர்பா, ஆனாலும் ஆயுளோடு இருக்க மாதிரியான ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு பலன் சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜாதகமா இருந்தது. இதே மாதிரி இன்னொரு பௌர்ணமி அன்னைக்கு பிறந்து கஷ்டப்படுற ஒரு ஜாதகமும் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஜாதகமே இயல்பாகவே உபய லக்னத்துல பிறந்தீங்கனாலே அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற லக்னம் தான். நம்மளோட வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சில விஷயம் சொல்றோம், ப்ராக்டிக்கலா சொல்றேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை தாங்க பாதி விஷயம் உங்களுக்கு ஜோசியமா சொல்லிட்டு இருக்கிறேன். அதுல
உபய லக்னத்துல பிறந்தீங்கனாலே அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நீங்க என்னதான் செஞ்சாலும் சில பேருக்கு நன்றி விசுவாசம் இருக்காது அப்படின்னு சொல்வேன். அந்த அமைப்புகள்ல இவருக்கு பிற்பகுதியில நல்ல வாழ்க்கை, கேது நிரந்தரமான நீடித்த நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம்ங்க. இந்த ஜாதகம் ஒரு டிஃப்ரெண்டான ஜாதகம். என்னங்க சுக்கிரனை குரு பார்க்கிறாரு, இப்ப சந்திர கேந்திரத்துல இருக்கிறாரு, அப்பயும் எப்படிங்க சுக்கிரன் கஷ்டப்படுத்துவாரு? திக்பலமா வேற இருக்கிறாரு, உச்சனோட வீட்டுல இருக்காரு, நீச்சபங்கம். முதலில் பாபத்துவங்க. சனி செவ்வாய் பார்த்த பலனை தான் முதல்ல. அதை தான் நம்ம எடுத்தோன்னே இப்ப நீங்க மனைவியால பெண்களால டிஸ்டர்பா இருக்கிறீங்க, தாம்பத்தியத்தை கொடுத்தவங்களால டிஸ்டர்பா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். சரிங்களா? இதுதாங்க விஷயம். ஆனா இவர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆவாருன்றதுல டவுட் துளியும் இல்லை. சரிங்களா? வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.